ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியே வந்து கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆன ஒரே டீம் வந்து இப்ப ஆக்சுவலா வந்து ஹைலைட்ஸுக்கு நீ கட் பண்ணனா என்னத்தை கட் பண்ணுவ? 8 ஓவர்ல 100 ரன் அடிக்க முடியாது தோனினால. கண்டிப்பா சீரிஸ் சாமிக்கு விட்டாங்கன்னு ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு. ஹைலைட்ஸுக்கு நீ கட் பண்ணனா என்னத்தை கட் பண்ணுவ? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. ஒண்ணுமே இல்ல அதுல சொல்ல போனா இல்லையா? இவ்வளவு ஒரு மோசமான பேட்டிங் வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. எந்த இன்டென்ட்டும் கிடையாது. எந்த சீனியர் பிளேயர் கிட்ட இருந்தும் இன்டென்ட் இல்ல. வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாவே வந்து கொஞ்சம் அவுட் சைட் T20 டோர்னமெண்ட்ஸ்ல நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டாரு. மேட்ச் யாருமே விளையாடுறது இல்ல, அப்புறம் எங்க விளையாடுறது? ஒரு நல்ல ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன், ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எல்லா டைப் ஆஃப் பவுலர்ஸையும் அழகா ஃபேஸ் பண்றாரு. அவரு ஸ்விங்க மேனேஜ் பண்ணாம திணறது இந்தியன் கண்டிஷன்லன்றது என்ன எப்படி இது நடக்குதுன்னே புரியலன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு பார்க்கல. சோகமா தோனி கல் மேக்கப் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிரஷரை செகண்ட் ஓவர்ல ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணும். சோ அதுக்கப்புறம் வந்து லைக் அந்த பேட்ஸ்மேன் ஒரு மாதிரி ஃப்ரீ ஆயிட்டு he was able to swing the bat. சோ அது இங்க ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு பவுலிங்ல. பட் ஆனா என்னை கேட்டா மேஜர் ஃபெயிலியர் வந்து சொன்ன மாதிரி ஒரு பவுலர் வந்து தப்பு பண்றது பெரிய பிரச்சனையே கிடையாது. முதல்ல டாப் ஆர்டர் வந்து எப்ப பவர் பிளே யூட்டிலைஸ் பண்றோமோ அப்பதான் ஜெயிக்க முடியும். பிளமிங் இதே கொஸ்டினை கேக்குறப்போ பிளமிங் என்ன சொல்றாரு அப்படின்னா 180 எங்களால அச்சீவ் பண்ண முடியலன்னு தெரியுது, அதனால கண்ட்ரோல் பண்ண பாக்குறோம். பட் ஆனா பேட்டிங் வந்து ஃபெயில் ஆனதை நான் ஒத்துக்கிறேன்றாரு. சோ லைக் ஆக்சுவலா இதோட ப்ராப்ளம் வந்து பவுலிங் கிடையாதுன்றத அவங்க ரொம்ப தெளிவா ஒத்துக்கணும். ஏன்னா 180 இஸ் ஓகே. ஏன்னா நீங்க வந்து 180 கொடுக்கறது ஒரு T20 இதுல ஃபார்மேட்ல ஓகே தான், ஏன்னா ஒரு பவுலர் ஃபெயில் ஆகிறதுனால. ஆனா 180 சேஸ் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு பேட்டிங் யூனிட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. விஜயசங்கர் ஹிட்ரா உள்ள கூட்டிட்டு வந்திருக்கப்பே தெரியலையா நம்ம பேட்டிங்கை பத்தி எந்த அளவுக்கு யோசிக்கிறோம் அப்படின்ட்டு. விஜயசங்கர் வந்து அப்படியே தோத்துட்டோம் ப்ரோ மேட்ச். நாங்க விஜயசங்கர் அடிச்சிட்டு தான் இருந்தான். இல்ல எடுக்கிறாரு 50 அடிச்சாரு, நான் ஒத்துக்கிறேன். ஓகே சூப்பர் நாக் தான். ஆனா அவர் 50 பால் சாப்பிட்டு தானே 50 எடுத்தாரு. ஆஸ் அ ஃபேனா எனக்கு என்ன ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படின்னா, என் டீம் வந்து எப்படிப்பட்ட டீம், லைக் நம்ம வந்து கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி லைக் சிஎஸ்கே வரைக்கும் பாஸ்டா லைக் கரண்ட் லைக் லாஸ்ட் 2 இயர்ஸ் விட்டுருங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவோம். ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யும் பண்ணிட்டு எட்ஜ்ல போய் தான் நமக்கு தோப்போம். ஐதர் லைக் இந்த ஒரு பால்ல ஃபெயிலியர் ஆயிரும், இல்ல ஒரு ஓவர்ல ஃபெயிலியர் ஆயிரும், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். பட் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா பையன் இன்னைக்கும் ஒரு ஏமாற்றத்தோட வீட்டுக்கு போறான். எல்லாருமே எங்க போயிருச்சு அப்படின்னா அஸ்வின் தோனி மேல வந்து இந்த ஸ்டார்லைட் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா அது மட்டும் கிடையாது. தோனி மேல எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறத முதல்ல நிறுத்துங்க, ஓகேவா? டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகுது, மிடில் ஆர்டர்ல யாரும் ஆட மாட்டாங்க, அதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. தோனி அடிக்க மாட்டாரு, தோனிக்கு வயசாயிடுச்சு, தோனி ரிட்டையர் ஆனோன்றாரு. முதல்ல பேட்டிங் யூனிட் ஆர் ஃபெயிலிங். சோ நம்ம ஓபனர்ல இருந்து 7th ரவுண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் பேசணும். நம்ம இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்ப நேத்து தோனி இன்னிங் ஸ்லோ ஆடவும் நம்ம எல்லா போக்கஸும் தோனி மேல போயிருச்சு. ஏன் ஓப்பனிங் பெர்ஃபார்ம் பண்ணல, ஏன் மிடில் ஆர்டர் ஆடல அப்படின்றதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணாதான் அதை ஜெயிக்க முடியும். தோனி மேல ஏன் இவ்வளவு இது வருதுன்னா சொன்ன மாதிரி எப்படிப்பட்ட மேட்சையும் கடைசி ஒரு 6 பால்லையா இல்ல 10 பால்லையே அடிச்சு ஜெயிக்க வச்சிடும். 20 பாலுக்கு 40 ரன் ஓகே, என்ன பாலுக்கு 2 ரன் தானே, பாலுக்கு 2 ரன் தானே, அந்த 2ங்கிறது பாலுக்கு 3வது 4வது 5வது அப்படி கொண்டு போய் கடைசியில் அப்படியே ஒரு 3 ஓவர்ல 50 இருந்தா கூட ஜெயிச்சிடலாமோ, ஒரு 3 ஓவர்ல 45 ரன் இருந்தா ஜெயிச்சிடலாமோ, 15 ரன் அடிச்சிருவாரோ அப்படின்ற ஹோப் அடிச்சிருக்கோம்ல. சச்சின் ரவீந்திரா வாஸ் இன் ரெட் ஹாட் ஃபார்ம். என்ன அடி. சோ நான் உள்ள வந்தா என்ன மாதிரி அடிப்பான்றதுதான் என்னோட திங்கிங் ப்ராசஸா இருந்துச்சு. லைக் இஃப் ஹி இஸ் ஃபெயிலிங் ஆன் ஸ்விங் செம டிசப்பாயிண்ட் ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. இங்க ஒரு பாயிண்ட் என்ன தோணுது அப்படின்னா மத்த டீம்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ற அளவுக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோ. இந்த மாதிரி புதுசா டேலண்ட ஸ்கவுட் பண்ணுங்க. சிஎஸ்கே கண்டிப்பா 9th பொசிஷன் தான், சண்டை தான் போடணும்னு சொன்னேன் 9th பொசிஷனுக்கு. ரொம்ப எல்லா மேட்சும் தோக்க தான் போறாங்க, ஏன்னா டீம் சரியில்லை. இது வந்து கோச்சிங் கொடுத்தா கூட சரியாகுமான்றது வந்து ஹைலி டவுட் தான். கோச்சிங் வந்து யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா ஒர்க் ஆகும், கோச்சிங் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஆனா யங்ஸ்டர்ஸை இறக்கி ட்ரை பண்ற அளவுக்கு சிஎஸ்கே பிரான்சைஸ் பண்ண மாட்டாங்க. இந்த தடவை வந்து பார்த்தா அப்படின்னா யங்ஸ்டர்ஸோட பேட்டிங் எல்லாமே பயங்கர போல்டா இருக்கு. வந்து நேத்து நேஹல் வதேரா எடுத்துக்கோ, லைக் டீம் வாஸ் ஆல்ரெடி லூசிங், 4 விக்கெட் போயிருச்சு, லைக் இந்த சைடு எதுவுமே இல்ல. பட் he joined with Maxwell, he delivered a wonderful performance. அந்த பிரேனேஷ் ஆரியா ஓப்பனிங் இறக்குறாங்க பாத்தீங்களா, அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அவன் எவ்வளவு தைரியமா ஆடுறான் பாருங்க அந்த பையன். சோ உங்க பிலாசபியே கொஸ்டின் ஆகுது, உங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியே கொஸ்டின் ஆகுது. இந்த சீசன் வந்து சிஎஸ்கேக்கு வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு கம்ப்ளீட் மறுஜென்மம் மாதிரி தான் எடுத்து வரணும். there is no other choice. We watch good cricket. நல்லா ஆடுனாங்க டிசி. நாங்க நெக்ஸ்ட் சீசன்ல நாங்க பார்ப்போம். 100 வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் பவுலிங் தான் போடுறாரு, அதனால தான் அவர் அடி வாங்குறாரு. அவர் தைரியமா அடிச்சதுன்றதை விட ரிஸ்க் ஃப்ரீயாவும் விளையாண்டாரு கேஎல் ராகுல் வந்து.
ஆமா சோ அவ்வளவு ப்ராப்பரான ஸ்கில்ஸ் மத்தவங்க கிட்ட கிடையாது, அதனாலதான் அவங்க அவுட் ஆறாங்க. நீ ஆல்ரெடி 2-3 மேட்ச்ல பாக்குறப்ப நம்ம ருத்ராஜ் என்ன பண்ணலாம், சரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி மாத்தலாம்ல. எதுவுமே இல்ல ப்ரோ இந்த டீமுக்கு. கண்டிப்பா கரெக்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த 2வது ஓவர் அஸ்வின் கொடுத்தத கொஞ்சம் நெகட்டிவ் கொண்டு வந்து 6வது ஓவரா கொடுத்தாங்க. ஆனா 6வது ஓவர் எப்படின்னா, என்னை அடிச்சுக்கோன்னு சொல்ற ஓவர் 6வது ஓவர். ஆக்சுவலா 6வது ஓவர் பவர் பிளே அதான் மேக்ஸிமம் பேட்டிங் டீம் வந்து யூட்டிலைஸ் பண்ண பாக்கும். நீங்க பாருங்க, ஐ அம் வெரி கான்ஃபிடென்ட். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், பரவாயில்ல. இல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், இது வந்து நமக்கு நல்ல யூஸ் ஆகும் பண்ணிட்டான் அப்படின்னு அந்த விஜயசங்கரை நம்ம வச்சிருக்காங்க, எடுத்தாங்க. என்ன தாண்டா நீ பண்ண? என்ன பண்ண போறான்றது மட்டும் நீங்க பாருங்க. இந்த டோர்னமெண்ட்ல தலைவன் 2010 ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி ஆயிடுச்சு. அது எழுதுறதுக்கு நமக்கு விஜயசங்கர் இந்த வருஷம் தேவை. சாம் குரானுக்கு கண்டிப்பா சேப்பாகல ஒர்க் அவுட் ஆகுது, சான்சஸ் அதிகம், ஒரு விக்கெட் எடுக்கிற ஆப்ஷன் அதிகம். அதனால நான் சாம் குரானே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் மோர் எனக்கு தோணுது. சாம் குரானுக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் கேக்வாடே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓப்பனிங் ரச்சின் ரவீந்திராவோட. நம்பர் 3ல வந்து மேபி சாம் கரன் வரலாம்னு நினைக்கிறேன் நம்பர் 3ல. ஆமா, மேபி நம்பர் 3ல சாம் கரன் வரலாம். இல்ல ஷைக் ரஷீத் திரிபாதி இல்ல சங்கர் யார் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்களோ அவங்க நம்பர் 3ல வரலாம். அப்புறமா வந்து டூபே வரலாம். அப்புறமா ஒருவேளை டூபேயும் ஷைக் ரஷீடும் வந்து நம்பர் 3 and 4ல விளையாண்டாங்கன்னா சாம் கரன் நம்பர் 5ல விளையாடலாம். அப்புறமா ஜடேஜா, அப்புறமா தோனி, இல்ல இந்த வன்ஸ்பீடுன்னு யாரோ ஒருத்தர் இருக்காரு. மேபி தோனி வந்து ஆமா, அவர் வந்து தோனி மைட் ரிட்டையர் பண்ணலாம்ல இந்த சீசன். அதனால அவருக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டா இந்த யங்ஸ்டரை கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன், சில மேட்சஸ் மட்டும். அப்புறமா கலீல் அகமட், அப்புறமா அஸ்வின், நூர் அகமட், இல்லை அப்புறமா அன்ஷில் கம்போஜ் இல்லை நாகர்கோட்டி கூட வரலாம். இம்பாக்ட் பிளேயரா வந்து 10 ரன்னா வரலாம். இப்போ ஒரு இது நான் பேட் ஃபர்ஸ்ட் எக்ஸை 11 மாதிரி வந்து இம்பாக்ட் பிளேயரா வரலாம். அப்போ வந்து ஒரு நல்ல பேட்டிங் டீமும் இருக்கு. டூபே வந்து போலிங் அவரால் போட முடியும், அவரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரியா, டூபே சாம் கரன் யூஸ் பண்ணிக்கணும். ஜடேஜா வந்து பேட்டிங்கும் பண்ண அவர் வந்து நல்லா காட்டினாரு, டெத் ஓவர்ஸ் நல்லா அடிக்கிற மாதிரி. ஸோ தோனியும் ஜடேஜாவும் நல்ல ஃபினிஷரா இருப்பாங்க. ஃபைனலா நான் ஒண்ணு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ கேப்டன்சி லெவல்ல கொஞ்சம் நம்ம வந்து பார்க்கணுமா ருத்ராஜ்? ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து வந்து முகேஷ் நல்லா அடி வாங்கினாருன்னு தெரியுது. ஸோ நம்மள்ட்ட வந்து பேக்கப் பவுலிங் ஆப்ஷன் இருந்துச்சு. லைக் விஜயசங்கர் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் இந்த ட்ரெடிஷனல் வே ஆஃப் திங்கிங்லேயே இருக்காரோ, லைக் அதெல்லாம் கொஞ்சம் இந்த டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுன்ற அந்த ஒரு ஆப்ஷன்ஸ்குள்ள ஏன் போக மாட்டாருன்னு தெரியல. ஏங்க ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது நம்பி கொடுக்கணும் இல்லங்க, அது அவரு தப்பு தானே. ஜடேஜா வந்து ஒரு சூப்பர் ஆப்ஷன் அகைன்ஸ்ட் கேஎல் ராகுல் ட்ரை பண்ணியிருந்திருக்கணும். ஆனா ஸ்கிரிப்ட் இனிமேல் தான் லோடிங். 2010 ஸ்கிரிப்ட் எழுதி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிக்கிறோம், அடுத்த 7 மேட்ச்ல 7 ஜெயிக்கிறோம், 9 வின் பண்ணி டாப்ல போய் உட்காந்து பிளே ஆஃப் சிஎஸ்கே வீணா போறீங்க.